யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு தான் இருக்கே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜார்ஜ் தயங்கி தயங்கி அந்த பொண்ணு பேரு மெரிடிட் அப்படிங்கிறாரு. அதுக்கு மேக்கி, அப்புறம் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க, போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. அப்பதான் நமக்கே தெரியுது ஜார்ஜுக்கு மெரிடிட் மேல ஒரு கண்ணு மட்டும் இல்ல, 2 கண்ணுமே மெரிடிட் மேல தான் இருக்கு. அதுக்கப்புறம் கிறிஸ்டினா, ஸ்டீவன்ஸ், டாக்டர் பர்க் 3 பேரும் ஹார்வர்ட் சர்ஜரிக்கு ரெடி ஆறாங்க. இப்போ ஸ்டீவன்ஸ் அந்த பேஷண்ட் கிட்ட, சாரி நீங்க ரொம்பவே ட்ரை பண்ணீங்க, பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து கிறிஸ்டினா வழக்கம் போல நக்கலா பாக்குறாங்க. அப்போ டாக்டர் பர்க் குட் பை சொல்றதுல தான் தப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நேத்து கம்பி குத்துன அதே பேஷண்ட் மறுபடியும் இன்னைக்கு வந்துருக்கிறத மெரிடிட் நோட் பண்றாங்க. இவன் என்ன இங்க பண்றா, நேத்தே அமுச்சு விட்டாச்சேன்னு பக்கத்துல போய் பார்த்தா அந்த பேஷண்ட் பிரெட் வாமிட் எடுத்து கீழே விழுந்துறாரு. அப்போ மெரிடிட் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது நேத்து குத்துன கம்பி எதுவுமே சூப்பர்ஃபிஷியலா குத்தல, எல்லாம் டீப்பா குத்தி இருக்கு, உள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் கிழிச்சிருக்கு. இதை பார்த்த மெரிடிட் ஆலெக்ஸை உடனே அந்த கர்னியை தள்ள சொல்றாங்க. ஆனா இது என்னாலதான் நடந்துச்சுன்னு ஆலெக்ஸ் ஒரு மாதிரி ஸ்டென் ஆகி நிக்கிறாரு. அடைய பைத்தியக்காரனே, முதல்ல வண்டி ஓவருக்கு தள்ளுறா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க.